அவங்க அக்காவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. சரி வேறு வழியே இல்லை, நம்ம இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு போனால் தான் நம்ம பணத்தை புரட்ட முடியும்னு சொல்லிட்டு அவங்க மாமியார்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. அவங்களும் வந்துட்டு பணம் கொடுத்தா தான் உங்கள் அக்கா கழுத்தில் என் பையன் தாலி கட்டுவான்னு சொன்னோன்னே, சரி ஓகே உங்களுக்கு நான் கேரண்டி கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு நான் கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்துட்டு கிளம்புறாங்க. அவங்க அக்கா ஒரு பக்கமும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, நீ எதுக்கும் பயப்படாதக்கா, உடம்பு பார்த்துக்கோ, நான் வந்துட்டு எப்படியாவது பணத்தோடு இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க அப்பாகிட்டையும் சொல்லிவிட்டு, அம்மா இங்கே பாரும்மா, இந்த தாலி எப்படியோ ஒன்று உங்கள் அம்மாவோட தாலி உங்கள் கழுத்துக்கு வந்துடுச்சு, அதனால் இதை நீ பத்திரமா பார்த்துக்கோ, காரணத்தை கொண்டும் கழட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிப்பான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கருணாவோடு சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு பாட்டெல்லாம் போட்டுட்ருக்க இந்து கடுப்பாயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் காரை நிறுத்த சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்து எதுக்குன்னு சொல்லி கேட்க, அப்புறம் கோயிலுக்கு போகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கோயிலாண்ட போயிட்டு இவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. கண்ணா உள்ளே போகலாம் வாடான்னு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு முதல்ல வரமாட்டேன்னு சொல்கிறாரு. டே வாடா போகலாம், அப்புறம் போயிட்டு வந்துட்டு அவள் எதனா இது பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறாங்க. பார்த்தா இந்து வந்து சாமி முன்னாடி நின்றுட்டு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தாலி கட்டிட்டா எல்லாத்தையும் வழி கொண்டு வந்துலாம் நினச்சாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கிடாமல் நான் கண்டிப்பாக பண்ணுவேன், நான் வந்துட்டு தலை நிமிர்ந்து நிற்பேன், என்னோடய இதுவில் வந்துட்டு நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியாடா சாமிக்கே எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு கருணா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. அப்புறம் சாமி கும்பிட்ட உடனே கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஜெயந்தி வந்துட்டு ஆரத்தி எடுக்கலான்னு கரைச்சிட்ருக்காங்க. நல்ல வேலை என் தங்கச்சி தப்பிச்சான்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்போ ஆரத்தியெல்லாம் கரைச்சிட்ருக்க, அது என்ன அப்படியே எல்லாம் பார்த்துட்டு வரட்டா பண்ணுற கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஆரத்தி எடுக்கணும் இல்லைங்க, இதெல்லாம் தேவையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே கிருபாகரனோட அப்பா வந்துட்டு, இதெல்லாம் தேவையாப்பா, ஏன்ப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கேட்டு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்கேன்ப்பா, நீங்கள் சும்மா இருங்கப்பா, இதெல்லாம் அவசியம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ நான் வந்து பண்ண தப்புக்கு தான் வந்துட்டு கடவுள் இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாரு, நான் என் தப்பை உணர்ந்துட்டேன், ஆனால் என் பசங்க உணரலையே, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்காங்களே கடவுளே அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்காரு, கவலைப்பட்டுருக்காரு. ஏன்னா வந்துட்டு ஜெயந்தியோட தங்கச்சிக்கிட்ட வந்துட்டு அவங்க நியாயம் கேட்க கிருபாகரன் வந்துட்டு, நீ தான் இந்த வீட்டோட மருமக, அவளை எப்படின்னா துரத்தி விட்டுருவோம், இது நாங்கள் போட்ட பிளானுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு அவர். அப்புறம் சாமி முன்னாடி போயிட்டு, கடவுளே எப்படியாவது இந்த வீட்டுக்கு வர மருமக வந்துட்டு எல்லாரையும் திருத்தி சரி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க கரெக்டாக சாமிக்கிட்ட இருக்க எலுமிச்சை பழம் உருண்டிட்டு போயிட்டு கரெக்டாக வெளியே போய் நிற்கிது. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்து வந்துட்டு இறங்கி நிற்கிறாங்க. அப்படி இவர் பார்த்து சந்தோஷமாயிறாரு. கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த பொண்ணு திருத்தி கரெக்டான வழி கொண்டு வரும்ன்றதை புரிஞ்சுட்டு சந்தோஷப்படுறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.